செல்லக்குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான வணக்கம்ப்பா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி 10ஆம் வகுப்பு மாணவர்கள் எஸ்எஸ்எல்சிக்கான ஆங்கில தேர்வுக்கு மிக முக்கியமான இங்கிலீஷ்க்கான பப்ளிக் மாடல் கொஸ்டின் பேப்பர். இதை படித்தால் சென்டம் நிச்சயம். குறிப்பா நம்முடைய தமிழ்நாட்டுல பொறுத்தவரைக்கும், நம்முடைய 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 100 மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா வருகிறது செல்லக்குட்டீஸ். இந்த 100 மதிப்பெண்ல 35 மதிப்பெண் எடுத்தா தான் நம்ம வந்து பாஸ். இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்க ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் 1 லாங்குவேஜ் 2ல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து கொடுத்துருக்குறாங்க. 28ஆம் தேதி தான் எக்ஸாம். இன்னும் கிட்டத்தட்ட வந்து நான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்றது எப்போ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜான்வரி எண்டில் அப்லோட் பண்றேன். நீங்க பார்க்க போறது கண்டிப்பா மார்ச்ல பார்ப்பீங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். குறிப்பா பார்ட் 1ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க, சினானிம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி எல்லாமே ஆன்டனிம்ஸ், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா வந்து கொடுத்துருக்குறாங்க. செலக்ஷன் ப்ராசஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 14மே வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல வந்து 4 கொஸ்டின்ஸ், அதாவது 15லிருந்து 18 வரைக்கும் 4 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டு அதுல 3 கொஸ்டின்ஸ், எனி 3 ஆஃப் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்டென்ஸா எழுத சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு குறிப்பா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு. ஸோ மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து எல்லா இம்பார்ட்டன்ட்டுமே வந்து இருக்கு. செக்ஷன் 2 பாருங்க. ரீட் த ஃபாலோவிங் செட்ஸ் ஆஃப் பொயட்டிக் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோவிங். குறிப்பாக 19, 20, 21, 22 இந்த 4ல் எதனா 3 அட்டென்ட் பண்ணால் போதும். இது எல்லாமே பொயட்டிக் உடைய லைன்ஸ். அதிலே கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ 19, 20, 21, 22 இருக்குது அப்படின்னா இது ஏபிசி 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 அப்படின்லாம் இல்லாமல் 19th ஏபி ரெண்டுமே அட்டன் பண்ணால் 2 மார்க், 20ல் ஏபி அட்டன் பண்ணோம் 2 மார்க், அது மாதிரி 3 அட்டன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா செக்ஷன் 3 வந்து பாருங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எனி 3 ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. குறிப்பாக அதில் வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சு, ஃபாலோவிங் சென்டென்ஸு ஏகப்பட்டது வந்து இருக்கிறத, ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் எல்லாமே வந்து அதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் கரெக்ட் ஆர்டர் டு, அதாவது அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக எழுத சொல்லியிருக்காங்க. மாற்றி மாற்றி கொலாப்ஸ் பண்ணி கொடுத்து வச்சுருப்பாங்க, அதை கரெக்டாக எழுதணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது செக்ஷன் 4 வாங்கப்பா, தட்டி எறியலாம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரோட் மேப் கைட் பண்ணணும். குறிப்பாக பஸ் ஸ்டாப்பில் இருந்து நம்ம மியூசியம் போனாலும் சரி, நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள் 28 மியூசியம்லேருந்து லைப்ரரி போனாலும் சரி, எங்கெங்கே போகணும், கோ ஸ்ட்ரைட், டேர்ன் ரைட், டேர்ன் லெஃப்ட், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரீச்டு பிளேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொன்றாவே எழுதலாம். இப்போ இதில் இருக்கிற மாதிரி டெம்பிள் இருந்துச்சா, என்னென்ன இருந்துச்சோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து எழுதிருங்க. அடுத்தது செக்ஷன் 1 பார்ட் 3ல வந்து பார்த்தீங்கன்னா 29, 13, 31, 32 வந்து பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின் வந்து கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக இந்த 4 டிடிஎல்ல 2 டிடிஎல் வந்து எழுதுனா வந்து போதும் நண்பர்களே. குறிப்பாக 29ல டிஸ்கிரைப் த ஸ்ட்ரகிள் அண்டர்வென்ட் பட் த யங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃப்ளையிங், ஃபியர் ஆஃப் ஃப்ளையிங் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 13 வந்து ஸ்கெட்ச் ஆஃப் வந்து கொடுத்துருக்குறாங்க. தேர்டு வந்து டெக்னாலஜி இன் அவர் டே இன் டே லைஃப்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து இதெல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து செக்ஷன் 2ல் வந்து பாருங்கள், அதுலேயுமே 4 கொடுத்துருக்காங்க. 33, 34, 35, 36. ஆனால் பட் இதில் என்ன ஒன்று அப்படின்னா பொயட்ரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் கீழே 4 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த 4 எழுதுனீங்கன்னா 5 மார்க்கு. அடுத்தது அதாவது பாருங்கள் 33 பாருங்கள், போயம் கொஸ்டின், சென்ட்ரல் தீம் ஆஃப் த போயம் நோ மென் ஆர் ஃபாரின் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்ம இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது உமன் அவர் டுடே உமன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பொயட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துருக்காங்க. அடுத்து செக்ஷன் 3 வந்து 37 ரீஅரேஞ்ச் த ஃபாலோவிங் சென்டென்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அரேஞ்ச் பண்ணி அழகாக எழுதுனீங்க அப்படின்னா 5க்கு 5 மார்க்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 38 வந்து பாருங்கள், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே சேம் தாங்க, பரவாயில்ல 10க்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் போல் கொஸ்டின்ஸு. செக்ஷன் 4 வந்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு பிக்சரை கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சரை பார்த்து 42 பாருங்கள், அந்த பிக்சரை பார்த்து நீங்கள் வந்து ஒரு சில சென்டென்ஸ் வந்து எழுதணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. 41 பாருங்கள், 40 பாருங்கள். ஃபஸ்ட்டு ரைட் எ லெட்டர் டு த மேனேஜர் ஆஃப் தி பாப்புலர் சில்ட்ரன் மெஜிஷியன் ஆர்டரிங் சப்ஸ்கிரிபினேஷன் ஃபார் யுவர் ஸ்கூல் லைப்ரரி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஒவ்வொன்றாவே எழுதிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தையும் வந்து கொடுத்துருக்காங்க. நோட்டீஸ் வந்து ஸ்கூல்ஸ்க்கு வந்து கொடுக்குற மாதிரியும், அது வந்து பார்ட்டிசிபேஷன் வந்து பண்ணிக்கிற மாதிரியும் வந்து
கொடுத்துருக்குறாங்க கலந்துக்கிற மாதிரி வந்து. அடுத்ததாக 43 வந்து பார்த்தீங்கன்னா மேக்கிங் நோட்ஸ் பற்றி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியமே வந்து கிடையாது. பக்காவாக பண்ணிவிடுங்க. பட் டைம் ஆகும், அதையும் வந்து முடிச்சிருங்க. அடுத்தது லாஸ்ட்டு எரர்ஸ் வந்து நிறைய இருக்குது. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோவிங் சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச் சென்டென்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ 44 பார்த்தீங்கனாலே வந்து தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அதுவும் வந்து நீங்கள் அழகாக முடிச்சுக்கலாம். அடுத்தது 45 மெமரி போயம் கம்பல்சரி அட்டென்ட் பண்ணிடுங்கப்பா, 5 மார்க் வந்துடும். அடுத்தது 46 பாருங்க, பேராகிராஃப் வந்து கொடுத்துருக்காங்க. டூ ஸ்டோரி லிட்டில் பாய் அப்படின்னு சொல்லிட்டு டெவலப்பிங் இன்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு. எப்படி எழுதினாலும் நீங்கள் அதை அப்படியே எழுதினா கூட உங்களுக்கு 2 மார்க் வந்துடும். ஸோ பிரச்சனை இல்லை. லாஸ்ட் 47 பாருங்க, குறிப்பாக ஒரு பிக் லைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 6 லைன் கொடுத்துருக்காங்க. அதில் கீழே வந்து 4 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதிலே ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதையே நீங்கள் 2 லைன் எழுதிவிட்டாலே பாஸ் ஆகிடலாம் சில குட்டீஸ். ஸோ இவ்வளோ தான். அது இல்லைனா நீங்கள் கீழே இருக்கிறது கூட வந்து பண்ணிக்கலாம். 47ல் 2 கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் வந்து நம்முடைய 10th ஸ்டாண்டர்ட் சில குட்டீஸ்க்கானது. குறிப்பாக லாங்குவேஜ் பார்ட் 2ல் 100க்கு சத்தியமாக 25, 35, 45, 65 அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது எடுக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது போல் எஜுகேஷன் சார்ந்த அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். 28/3/2024 நடக்க போகிற இந்த 10th இங்கிலீஷ் SSLC நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட் செல்ல குட்டீஸ். நன்றி, வணக்கம்.